விக்கி நல்லா ஜாலியாக உட்காந்துன்னு வராங்களே பெடல் போட விட்டு. போட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்கு. ஒரு வெயிட்டை குறைச்சிடலாமா? ஒரு 80 கிலோ குறைஞ்சிடும். நம்ம இப்படியே போயிடலாம். ஏய் நீயே மூச்சு வாங்கிட்டு ஒன்றும் இல்லைடா, பாதி உயிர் இருக்குண்டா. பாதி உயிரில் நீ உள்ளதான் போயிட்டு மீன் பாதி உயிர் இருக்கு எனக்கு. உனக்கு இருக்காது, அவனுக்கு இருக்கும். செம்ம வியூ. சென்னை சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு இடம் இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு பிளேஸ் தான். அவுட்ரு போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணுறதோட சென்னையிலேருந்து என்ஜாய் பண்ணலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மகி vlogs. நீங்கள் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஆவடியில் இருக்க லேக் பார்க்கு தான் வந்திருக்கோம். விக்கி நல்லா ஜாலியாக உட்காந்துன்னு வராங்களே பெடல் போட விட்டு. ஆனால் அந்த சைடு 2 பேருமே பெடல் போட முடியாதுல்ல, ரிட்டர்னில் தான். அதெல்லாம் நாங்கள் மாற விட மாட்டோம். இல்லை அப்போ கூட இப்படி தான் திரும்ப வரலாமாப்பா? ரிவர்ஸில் வரலாமா? இப்படியே தான் நாங்களும் இப்படியே தான் பெடல் பண்ண போனோம். அது வியூவில் போகிறேன், செம்மையாக இருக்கு. பாரு காக்கா மீன் தூக்கிட்டு போகுது. நீயும் கூட சேர்ந்து போய் பிடிப்பிடுவோம். நேரம் போயிடலாமா? இப்படி போயிட்டு வரலாமா? எவ்வளோ ப்ரோ ஆகும்? எல்லாருக்கும் சேர்த்து அனுப்பிட்டா லாங்கப்புறம் போகலாம். கைஸ், இந்த ஆவடி லேக்கில் பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்குது. பர் பர்சனுக்கு 60 ருபீஸ் நினைக்கிறேன். நீங்கள் வந்து அதுவும் இந்த தீவுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே சுற்றணும்னா உங்களுக்கு வந்து 60 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இதே வந்து எக்ஸ்ட்ரா போனோம்னா ஒரு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படிதான் ஜீவராசி அங்கே உட்காந்துட்டு இருக்கு. போயிட்டு நம்ம ஏழுமலையோட இதுதான். அதுவும் இல்லாத கடல் மெதிக்கிறதுக்கு நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு பலியாட ஆகிட்டோம். இப்படி போகலாமா ப்ரோ? அவரே கூப்பிட்டு இப்படியே தான் போகிற மாதிரி இருக்கு. செம வியூவில் செம்மையாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் பிஃபோராக வந்துருக்கலான்ற மாதிரி இருக்குது. இல்லை இந்த கிளைமேட்டுக்கு எப்படி இருக்கு, பயங்கரமாக இருக்கு. அப்படியே போட்டால் எப்படி இருக்கும்? ப்ரோ அது மீன் ப்ரோ மேலே நிற்கிறாரு. அது இருக்காது அதுவா? ஆமாம் மீன். இப்போ அதுக்கிட்ட நம்ம க்ளோஸில் போய் எடுத்துட்டு வந்துடும். செம்ம வியூ. சென்னை சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு இடம் இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு பிளேஸ் தான். அவுட்ரு போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணுறதோட சென்னையிலேருந்து என்ஜாய் பண்ணலாம். விக்கி நீச்சல் தெரியுமா? போட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்கு. ஒரு வெயிட்டை குறைச்சிடலாமா? ஒரு 80 கிலோ குறைஞ்சிடும். நம்ம இப்படியே போயிடலாம். நல்லா ஸ்விம்மிங் பூல் போனோன்னு சொல்கிறல்லடா, ஒரு ஸ்விம்மிங் போடு. சாரி யாரும் வர மாட்டீங்களா? ஏய் ப்ரோ நீயே மூச்சு வாங்கிட்டு. ஒன்றும் இல்லைடா, பாதி உயிர் இருக்குண்டா. பாதி உயிரில் நீ உள்ளதான் போயிட்டு மீன் பாதி உயிர் இருக்கு எனக்கு. உனக்கு இருக்காது, அவனுக்கு இருக்கும். இப்பவே பாதி உயிரை காணும். வந்து ஜாலியா மோட்டர் போட்ல போயிடலான்னு பார்த்துருப்பான். ஆனா இது கடல் போட் தான். இது நல்லதா இருக்கு. உங்க சைல்டோட எல்லாமே வரலாம், ஃபேமிலி, அப்புறம் உங்க ஆள் கூட வரதால வரலாம். ஆனா பெடல் நீங்க தான் அப்புறம் ஆள் உங்களை தான் வச்சு பண்ண பார்த்துக்க பெடல். தயவு செஞ்சு ஆள்லாம் கொண்டு அடிக்கலாம், கொஞ்சம் பார்த்து கொட்டினவங்க பெடல் பண்ண உங்களும் விட்டுருவாங்க. நல்லா ஏழுமலை உங்க ஆளோட வந்துடுறியா? அது 1 year பேக் டாஸ்க் புரிஞ்சதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? ஹேட்னா என்ன? தொப்பி. ஓகே. 1 year பேக், 1 year ஆஃப்டர். செம்ம வியூ. இங்க பாருங்க அப்படியே. ஏய் போட்டோ எடுத்து தர, அப்படியே கொடைக்கானல் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன்னா.
ப்ரோ அப்படியே ஃபோட்டோ எடு போடுறோம் நம்ம. இந்த மாதிரியே தான் தீவு மாதிரியே தான் இருக்கும். இது எவ்வளோ ஹைட்டு? இது ஆழம் எவ்வளோ இது? 30 அடியா ப்ரோ? நானும் உள்ள விழுந்துருவேனே. இல்லடா இவனை தள்ளி விட்ட கூட நம்ம காப்பாற்ற முடியாது இவனெல்லாம். நீங்க 3 பேர் கீழே போயிடுங்க, நான் ஒரு ஆள் மேலே வந்துடுறேன். 7 7 14 21. அப்போ கூட நீயும் கீழே தான் இருப்ப. நான் கொஞ்சம் மேலே வந்துடுறேன். டேய் யாரப்பா ஒன்னத்தாண்டா உன்னை எல்லாரும் இங்கே புத்திசாலியும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன சரிங்க ஜமா டேய் நீ விழுந்தாலே உள்ள போய்டுடா. ஏய் இந்த எப்படி சொல்றது, நீச்சல் பிளேயர்ரா. ஏய் அவனும் சுனாமில ஸ்விம்மிங் பண்றாள்டா. தள்ளி விட்டு பாப்போமா ப்ரோ? பக்கெட்ல கொஞ்சம் குளிக்கிற நாய் இது. சுனாமில ஊருக்கு வந்தாலே பப்ப செட்டு கேட்கும். ஆனா இங்க வந்து பாரு அவள் தான் போன் பிளாஸ்ட். இந்த வேலையை பார்த்துருவாங்க. மொத்த கழிவு நீர். ஆமா கோம்பேந்து நீரம் ஆப்பா வாங்கல தானே இருக்கு. எத்தனை ஊரோட கழிவுன்னு இருக்கும். தெரியுமா வீட்டுக்கு வந்தானே. சொல்லிட்டேன் உன் மேல. ஃபேமிலியோட வந்தா நல்ல ஒரு என்ஜாய் பண்ற பிளேஸ் தான் இது. நல்லா இருக்கு, ஒரு மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்கும். அந்த இங்க உட்காந்துட்டு வரதுக்கு நல்லா இருக்கு. தலைவர் தலைவர் தான் அடி வாங்கி அவனை காலுக்கு. யார் வந்தாலும் பெடல் பண்றதுல உட்காராதீங்க. பெடல் பண்றதுல உட்காராதீங்க, கால் உடைஞ்சிரும். மீன்லாம் இருக்கு. அதெல்லாம் காட்டேன், செம்மையா இருக்கு. விக்கி யாரா அப்படியே காட்டு. நம்ம ஏதோ வந்து ஏதோ ஒரு தீவுல இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் வருது இந்த இடத்துல இருக்கு. வியூ நல்லா இருக்கு. நம்ம வந்த கிளைமேட்டா இல்லை அது என்னன்னு தெரியல. இன்னும் அந்த வாரம் போயிட்டு வந்தோம்னா அவ்வளோ தூரம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அலோவ் பண்ண மாட்டா வெதிக்கணும். 2 பேரும் மோட்டர் போட் இருக்கா ப்ரோ? இது மட்டும் தான் இல்லை. எவ்வளோ ப்ரோ போட்டிங்க்கு? 60 டைமிங் ப்ரோ? காலைல 10 to 6. போறதுக்குள்ள ஒரு பாடி விழுந்துரும். 10 மணிக்கு காலேஜ் கிளம்புறாங்களா? அப்படியே போயிட்டு சாயந்தரம் 5 மணி முடிஞ்சா இல்ல பார்க்க சுத்திட்டு வந்தாலே டைம் விட்டுரும். காலைல அலோவ் பண்ண மாட்டாங்க. போட்டிங் மட்டும்தான், உட்கார அலோவ் பண்ண மாட்டாங்க தானே ப்ரோ? அலோவ் கிடையாது. போட்டிங் மட்டும் போட்டிங் மட்டும். ஏன் சுத்தி வரக்கூடாதா பார்க்க? சாயந்தரம் மட்டும்தான் அலோடு. சாயந்தரம் காலையில் ஏர்லி மார்னிங் 6 ப்ரோ? ஏர்லி மார்னிங் வாக்கிங் 6 to 8 க்ளோஸ் ஆகிடும்டா வாக்கிங்லாம். அதுக்கு மேலே விட்டா நீங்கள் எங்கள் குழந்தை வச்சுருவீங்க. ஏழுமலை தனியாக விட்டா என்ன பண்ணுவான்? அதுவும் ஆளை வர கூட்டின்னு வரான். ஃபோன் இல்லைண்ணா. பயம் இருக்குல்ல. வந்துடும் அவனை நீச்சல். ஏழுமலையை பார்த்து இந்த கேங்லேயே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் நீச்சல் தெரியாது. ஒரு பலியாடை நாங்கள் கூடவே கூட்டின்னு வந்திருக்கோம். எவ்வளோ ஆழம் இருக்கு? இறங்கி வேணா செக் பண்ணலாமா விக்கி? வேணா நீ நின்று பாரு ப்ரோ, தெரியும். இல்லை இல்லை, ஏய் என்னோட ஹைட்டா இருக்குடா. நீ தான் கொஞ்சம் ஹைட்டா இருக்க. ஏய் நீ தாண்டா ஹைட்டா இருக்க. நாங்கள் அதுக்கப்புறம் ஒருத்தவங்களாம் இறங்குறோம். இல்லை வேணாம், நீ இறங்குடா, நான் கைட்டு வந்து அனுப்பிச்சுடுறேன். கீழே அனுப்பிச்சு விட்டீங்கன்னா மொத்தமாக கயிறு இருக்கு. ரிவர்ஸில். ஆஹா, அவர் மின்னல் தான். ரேசிங் பண்ணுறத பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அது வந்து ஃப்ரெண்டில் நீ பெடல் பண்ணுறதா பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆனால் என் காலை வந்து ரிவர்ஸில் பண்ணிட்டு இருக்கேன். வா ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். ரீச். அவனை மட்டும் அப்படியே தள்ளி விட்டுருங்களேன். தள்ளி விட்டா 2 பேர் ஃபோன் எங்க இல்லை தான். அதான் 5000 ரூபாய்ப்பா. அதனால் வியூலாம் செம்மையாக இருக்குல்ல. அதுவும் நடுவில் ஒரு தீவு மாதிரி இருக்குது. 2 தீவு இருக்குண்ணா. நடுவில் 2 தீவு இருக்குது. இன்னும் நம்ம அந்த பக்கம்லாம் போயிருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கோம்ல. கைஸ் நீங்கள் போட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
இந்த இந்த சர்க்கிளை சுற்றி தான் வந்துடுவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 100 கொடுத்தீங்க அவங்க கூட வரவருக்கு, உங்களை கொஞ்சம் லாங்காக கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வருவார். ஆனால் ஒர்த்து தான். நீங்கள் 60 ருபீஸ்க்கு இங்கே எங்கேயுமே போட்டிங்லாம் போக முடியாது. இந்த இடத்துல போட்டிங் போகலாம் 60 ருபீஸ். ஆனால் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ், எல்லாருமே போக முடியும்ல. ஜாலியாக எல்லாருமே வந்தீங்கன்னா ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும்ப்பா மைண்டு. ஆமாம் கைஸ், நாங்கள் வந்த கிளைமேட்டானு தெரில. ஆனால் ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ரெயின் வந்து வரப்போகுது இனிமேல் தான். செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. ஏதோ ஒரு கொடைக்கானலில் இருக்க மாதிரி ஃபீல் தருது. ஆனால் கொடைக்கானல்லாம் இல்லை, நம்ம சென்னையில் தான் இருக்கோம். சென்னையில் தான் இருக்கிறோம், அதுவும் நம்ம ஆவடியில் தான் இருக்கிறோம். ஆவடியில் தான் இருக்குது. அவ்வளோதான் நம்ம 6 o'clock வந்தோம்.